செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? விவரங்களை பதிவு செய்யலாம். லவண்யா, அடிக்கல் நாட்டி 5 ஆண்டுகளுக்கு பின்னர் 2024 மார்ச் 14 அன்று எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய அதிகாரப்பூர்வ அந்த கட்டுமான பணிகளை துவங்கியதாக எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவித்திருந்தது. அந்த நிலையில் மாநில அரசினுடைய சுற்றுச்சூழல் அனுமதியே பெறாமல் அந்த கட்டுமான பணிகளை எய்ம்ஸ் நிர்வாகம் மேற்கொள்வதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதற்கு விளக்கம் அளித்த எய்ம்ஸ் இது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் முன் கட்டுமான பணிகளை மட்டும் மேற்கொள்வதாக தெரிவித்தது. இந்த நிலையில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கான அந்த சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கு மாநில சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதாவது ஒரு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கு முன்னதாக அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த மதிப்பீட்டு அறிக்கையை கடந்த மே 2ஆம் தேதி எய்ம்ஸ் நிர்வாகம் மத்திய மாநில சுற்றுச்சூழல் துறையிடம் சமர்ப்பித்த நிலையில் மே 10ஆம் தேதி நடைபெற்ற அந்த நிபுணர் குழு கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கலாம் என்று சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு பரிந்துரைக்கிறார்கள். எனவே இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான அந்த சுற்றுச்சூழல் அனுமதியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுமதி ஒப்புதல் அளித்துள்ள இந்த நிபுணர் குழு சில பரிந்துரைகளை, முக்கியமான பரிந்துரைகளை எய்ம்ஸ் நிர்வாகத்துக்கு வைத்திருக்கிறது. அதாவது மிக முக்கியமான ஒரு பரிந்துரை என்னவென்றால், சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அந்த வெடி விபத்துகள் என்பது தொடர்கதையாக இருக்கிறது. அந்த விபத்தில் காயமடையக்கூடியவர்களுக்கு, பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு உரிய சிகிச்சை, உயர்தர சிகிச்சை என்பது அளிக்கப்படுவதற்கான ஒரு உயர்தர தீக்காய சிகிச்சை பிரிவை உருவாக்க வேண்டும் என்ற பரிந்துரை மிக முக்கியமானது. தொடர்ந்து கழிவுகளை பயோகேஸாக மாற்றி மருத்துவமனைக்கு பயன்படுத்துவதற்கு, மருத்துவ கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துவதற்கு தரமான ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை நிறுவ வேண்டும், மழைநீர் வடிகால் வசதி, இதுபோன்ற முக்கியமான பரிந்துரைகள் வழங்கியிருக்கிறார்கள். ஒருமுறை பயன்படுத்தப்படக்கூடிய பிளாஸ்டிக்கை மருத்துவமனை வளாகத்தில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்ற உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெற்றி.